வணக்கம் நண்பா. அவர் இறந்து 50 வருஷங்கள் ஆகியும் இன்று வரை, ஏன் இன்னும் பல வருடங்கள் வரை எல்லாருக்குமே ஞாபகம் வர்ற அந்த ஒரு பெயர். தன்னம்பிக்கை, தற்காப்பு கலை, தத்துவங்கள், கடின உழைப்பு, விடாமுயற்சின்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வர்ற அந்த ஒரு பெயர். வெறும் 32 வயசு வரையே வாழ்ந்து 5 படங்கள்ல மட்டுமே ஹீரோவா நடிச்ச ஒருத்தரால எப்படி உலகம் முழுக்க இருக்க மக்களோட மனசுல இடம் பிடிக்க முடிஞ்சது? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருந்த அந்த காலம். சைனீஸ் சிங்கரான லீ ஹோய் சீன் மற்றும் ஐரோப்பியரான கிரேஸ் ஹோ தம்பதிகள் கலை நிகழ்ச்சிகளை நடத்த 1939 அமெரிக்காவில் உள்ள சீனா டவுன் சான் பிரான்சிஸ்கோக்கு போறாங்க. சீன ஜோதிடத்துல அவர்களோட கடவுளான டிராகன் வருடமா சொல்லப்படுற 1940 நவம்பர் 27 இந்த தம்பதிகளுக்கு 4ஆவதா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு லீ ஜுன் ஃபேன்னு பெயர் வைக்கிறாங்க. அதே சமயம் அங்க இருந்த டாக்டர் ஒருத்தரால ப்ரூஸ் லீன்னு பெயர் வைக்கப்படுது. இவரோட அப்பா சீனாவில ஒரு ஃபேமஸ் பாடகர். குழந்தை பிறந்த 3 மாசத்துல சொந்த நாட்டுக்கு, அதாவது சீனாக்கு திரும்புறாங்க. அந்த சமயம் சீனாவை ஜப்பான் கைப்பற்றியதால இவங்களோட குடும்பமும் பல எதிர்பாராத கஷ்டங்களுக்கு ஆளாகிறாங்க. சில குடும்ப சூழ்நிலை காரணமா குழந்தையா இருக்கும் போதே திரைப்படங்கள்ல நடிக்க வைக்கிறாங்க. 4 வருடம் கழிச்சு ஜப்பானுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. 9 வயசுல இவரோட அப்பா கூட 1950 திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. 12 வயசுல கிட்டத்தட்ட 20 படங்களுக்கும் மேல குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறாரு. சரியா படிப்பு வரலன்னு அடிக்கடி ஸ்கூல்ல டிரான்ஸ்பர் பண்ணப்படுறாரு. அதே சமயம் அவர் ஏரியால உள்ள சில கேங்ஸ் கூட சேர்ந்து அடிக்கடி பல சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த இவருடைய பேரண்ட்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்ல சேர்த்து விடுறாங்க. அந்த காலத்துல சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சைனீஸ்க்கு மட்டும்தான் கத்து தரணும்னு எழுதப்படாத விதி இருந்தது. ஒரு சீனருக்கும் ஐரோப்பியருக்கும் பிறந்த இவரை யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இவரோட அப்பாவோட ஃப்ரெண்ட் மூலமா இப்மேன் கிட்ட 1953 மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல சேர்க்கப்படுறாரு. குங்ஃபு மேல ப்ரூஸ்லிக்கு இருந்த ஆர்வத்தை பார்த்த இப்மேன் அவருக்கு தற்காப்பு கலைகளோட சேர்த்து ஆன்மீகத்தையும் போதிக்கிறாரு. ஸ்கூலுக்கு போறது, திரைப்படங்கள்ல நடிக்கிறது, மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு நல்லா போயிட்டு இருந்த இவருடைய வாழ்க்கையில சில ரோட்டோர கேங்ஸ் கூட சேர்ந்ததால அடிக்கடி சண்டை, பஞ்சாயத்து, வன்முறைன்னு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு நாள் அந்த ஏரியாவோட பெரிய ரவுடியோட பையனவே பயங்கரமா அடிச்சு பல்ல எல்லாம் உடைச்சு விட்டுறாரு. இந்த சம்பவம் பெரிய பிரச்சனையாகி போலீஸ் கம்ப்ளைண்ட் வர போகுது. ப்ரூஸ்லியை அரெஸ்டும் பண்றாங்க. ப்ரூஸ்லியோட அம்மா கிட்ட டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்கிட்டு இனி உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் வந்தா புடிச்சு ஜெயில போட்டுருவோம்னு வார்னிங் பண்ணி வெளியே விடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து கடுப்பான இவரோட பேரண்ட்ஸ் இவரை அமெரிக்கால உள்ள ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட்டரா ஒர்க் பண்ணிட்டு வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில பிலோசபி, சைக்காலஜி, டிராமாட்டிக் ஆர்ட்னு படிச்சுட்டு வர்றாரு. சில மாதங்களுக்கு பிறகு இவரோட முதல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலை ஓபன் பண்றாரு. இப்மேன் கிட்ட கத்துக்கிட்ட வித்தையையும் இவர் புதுசா கண்டுபிடிச்ச பல வித்தைகளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது விதமான குங்ஃபுவை உருவாக்கி அதற்கு இவரோட இயற்பெயரான லீ ஜன் ஃபேன் குங்ஃபுன்னு பெயரும் வைக்கிறாரு. மற்றவங்களுக்கு இந்த கலையை கத்துக் கொடுக்க லீ ஜுன் ஃபேன் குங்ஃபு இன்ஸ்டிடியூட்னு ஒரு இன்ஸ்டிடியூட்டவே ஆரம்பிக்கிறாரு. இவர் படிச்ச வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருந்த லிண்டா எமரியை 1964 ஆகஸ்ட்ல மேரேஜ் பண்றாரு. இவங்களுக்கு பிராண்டன், ஹேனன் லீன்னு 2 குழந்தைகளும் பிறக்குது. அன்பான மனைவி, அழகான குழந்தைகள்னு அமைதியா வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போதுதான் 1964 லாங் பீச் இன்டர்நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில இவரோட 1 இன்ச் பஞ்சை செஞ்சு காட்டுறாரு. அதோட ஒரு கையால 400, 2 விரல்களால 200, ஒரு கட்டை விரல்ல 100 தண்டால்கள்னு எடுத்து அசத்துறாரு. இதை பார்த்து அங்கிருந்த மக்கள் ஆச்சரியத்துல வியந்து போறாங்க. இதனால ஃபேமஸான ப்ரூஸ்லியோட இன்ஸ்டிடியூட்டுக்கு பல மக்கள் குங்ஃபு கத்துக்க வர ஆரம்பிக்கிறாங்க. ப்ரூஸ்லியோட இந்த வளர்ச்சி பிடிக்காம சீனர்களை தவிர அமெரிக்கர்களுக்கும் சேர்த்து குங்ஃபு சொல்லித்தரத அமெரிக்கால இருந்த பல புகழ்பெற்ற குங்ஃபு மாஸ்டர்ஸ் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க.
அதுலயும் வாங் ஜாக் மேன்கிற ஒரு மாஸ்டர் மட்டும் ஓப்பனாவே ப்ரூஸ்லியை சண்டைக்கு வர சொல்லி சவாலும் வர்றாரு. இந்த சண்டையில ப்ரூஸ்லி ஜெயிச்சா மற்ற எல்லாருக்குமே குங்ஃபு சொல்லித் தரலாம்னு, அந்த மாஸ்டர் ஜெயிச்சா சீனர்களுக்கு மட்டும்தான் குங்ஃபு சொல்லித் தரணும்னு டீல் பேசுறாங்க. இதை ப்ரூஸ்லியும் அக்செப்ட் பண்றாரு. இந்த போட்டியை பார்க்கறதுக்காகவே மக்கள் கூட்டம் கூட்டமா அந்த இடத்துக்கு வர்றாங்க. வெறித்தனமா சண்டை போட்ட ப்ரூஸ்லி அந்த மாஸ்டரை 3 நிமிஷத்துல அடிச்சு தொங்க விடுறாரு. மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியா கொண்டாடுறாங்க. ஆனா ப்ரூஸ்லி மட்டும் சோகமா அவரோட வீட்டு படிக்கட்டுல போய் மெதுவா உட்காராரு. என்ன ஆச்சுன்னு அவரோட ஒய்ஃப் பக்கத்துல போய் கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் காட்டு தீயே பத்திக்குச்சு அப்படிங்கிற மாதிரி. இவரை அடிக்க 3 நிமிஷம் எடுத்துக்கிட்டது ரொம்பவும் அதிகம். இன்னும் புதுசா பல டெக்னிக்களை கத்துக்கணும்னு பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் ரன்னிங், இவரோட வெயிட்டை விட அதிக வெயிட்டை தூக்குறது, 5000 பஞ்சுகளை பிராக்டிஸ் பண்றதுன்னு வெறித்தனமா கடுமையான ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. சொந்தமா இவருக்குன்னு சில டெக்னிக்ஸை உருவாக்கி அதுல பழமையான குங்ஃபு, பாக்ஸிங், யோகான்னு பல தத்துவங்களையும் கலந்து தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து பல கராத்தே டோர்னமெண்ட்ஸ்க்கு போய் அவரோட டெக்னிக்ஸை டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணி காட்டுறாரு. இதையெல்லாம் பார்த்து இவரை ரொம்பவும் பிடிச்சு போன ஒரு ப்ரொடியூசர் ப்ரூஸ்லியை த கிரீன் ஹார்னெட்டுங்கிற டிவி சீரியஸ்ல நடிக்க வைக்கிறாரு. 2 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த அந்த டிவி சீரியஸ் ஒரு நாள் திடீர்னு நிறுத்தப்படுது. இதன் பிறகு திரைப்பட வாய்ப்புகளை தேடி பல கம்பெனிஸ் ஏறி இறங்குறாரு. ஆனா இவர் போன எல்லா இடங்களிலுமே இவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 1969 மார்லோங்கிற ஒரு மூவி சூட்ல கிக் பாக்ஸிங் பண்ணி அந்த ஆபீஸவே டேமேஜ் பண்ணிட்டாருன்னு இவர் மேல ஒரு நோட்டீஸும் அனுப்புறாங்க. பல ஹாலிவுட் கம்பெனிஸ் இவரை சைனா மூஞ்சிவெல்லாம் எங்க மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு முகத்துக்கு நேராவே சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. தொடர் தோல்விகள், ஏமாற்றம், புறக்கணிப்புகள்னு இவரோட வாழ்க்கையே தடுமாறி போகுது. என்ன நடந்தாலும் இவருடைய ட்ரைனிங் மட்டும் தடுமாறாம கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டாரு. ஒரு நாள் திடீர்னு கடுமையான முதுகுவலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. இவரை செக் பண்ணிட்டு அங்க இருந்த டாக்டர்ஸ் இவர் கடுமையா உடற்பயிற்சி மேற்கொண்டதால இவரோட ஸ்பைனல் கார்ட்ல உள்ள எலும்புகள் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு 6 மாசம் பெட் ரெஸ்ட் அண்ட் இனி ஃபியூச்சர்ல குங்ஃபு ட்ரைனிங்கை மறந்துருங்கன்னு இவரோட தலையில பெரிய இடியா தூக்கி போடுறாங்க. கூடவே 2 குழந்தைகள், வீட்டு லோன்னு பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இவரோட ஒய்ஃபும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான ப்ரூஸ்லி பெட் ரெஸ்ட்ல இருந்த 6 மாசமும் பல மோட்டிவேஷன் புக்ஸை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் ஃபேமஸான லா ஆஃப் சக்சஸ், நெப்போலியன் ஹில்ங்கிற புக் தான் இவரை ரொம்பவும் கவர ஆரம்பிக்குது. அதுல எழுதியிருந்த ஒரு வாக்கியம் தான், எதிர்கால வெற்றிகளை எவன் ஒருவன் துல்லியமாக எழுதி வைத்து முயற்சி செய்கிறானோ அதை 100% அவன் அடைவது உறுதி. இதை படிச்சதும் கொஞ்சம் கூட யோசிக்காம ப்ரூஸ்லி ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து தன் கைப்பட ஒரு லெட்டர் எழுதுறாரு. ப்ரூஸ்லி ஆகிய நான் அமெரிக்காவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் ஒரு ஹாலிவுட் நடிகராக மாறுவேன். அதற்கான திறமைகளை நான் வளர்த்துக் கொள்வேன். 1970க்கு உள்ள உலக மக்கள் எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா மாறி 1980ல $1 கோடி அளவு பணத்தை சம்பாதிப்பேன். அதுக்கப்புறம் அமைதியா இந்த உலகத்தையே பார்த்து ரசிச்சு வாழ ஆரம்பிப்பேன். வாழ்க்கையில எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்க மாட்டேன்னு எழுதுறாரு. சில மாதங்கள் கழிச்சு அவரோட முதுகுவலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. யார் சொல்லியும் கேட்காம மறுபடியும் குங்ஃபு பிராக்டிஸ ஆரம்பிக்கிறாரு. கடுமையான உடல் வலி ஏற்பட்டாலும் வலிகளை பொறுத்து கொண்டு வெறித்தனமா பிராக்டிஸ் பண்றாரு. சைனா மூஞ்சின்னு என்னவா அசிங்கப்படுத்துறீங்க, ஒரு நாள் நீங்களே என்னை தேடி வருவீங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட ஹாங்காங்கே போறாரு. வெறியோட ஹாங்காங் போனவர் ஹாங்காங்ல உள்ள ஒரு ப்ரொடியூசரோட துணையோட 1971ல தி பிக் பாஸ்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. இவரோட பஞ்சஸை ரெக்கார்ட் பண்றதுக்கு அந்த கால கேமராக்கள் திணற ஆரம்பிக்குமாம். அந்த அளவுக்கு பயங்கர ஸ்பீடா இவரு மூவ் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி ஆசியாவிலேயே பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்ல பல சாதனைகளை படைக்க ஆரம்பிக்குது. அடுத்த நாளே இவரு அடுத்த படத்தோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கூட ரெஸ்டே எடுக்கல. அடுத்த வருஷமே 1972ல ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண அந்த படம்
முதல் படத்தை விட பாக்ஸ் ஆபீஸ்ல பயங்கர ஹிட் ஆகுது. இந்த 2 படங்களோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து தனியா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி கதை, திரைக்கதை, வசனம், சண்டைன்னு இவரே எல்லாத்துலயும் களம் இறங்குறாரு. அந்த படம் தான் ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன். பழி வாங்குறது, புரட்சியான கருத்துக்களை சொல்றது, படு பயங்கரமான சண்டை காட்சிகள்னு இவர் நடிச்ச படங்கள் உலக அளவுல பயங்கரமா பேசப்படுது. கோடிக்கணக்கான மக்கள் இவரை கொண்டாடுறத பார்த்து யாரெல்லாம் சீனா மூஞ்சி இவர் மூஞ்சிய மத்த மக்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாம் எதிரில மிகப்பெரிய ஸ்டாரா உருவாகிறாரு. இவரோட மக்கள் சப்போர்ட்டை பார்த்து வார்னர் பிரதர்ஸ் பிக்சர்ஸ் இவரை வச்சு என்டர் த டிராகன் மூவியை ஷூட் பண்ணி 1973 ரிலீஸ் பண்றாங்க. இந்த படம் வேர்ல்டு வைட் பயங்கர வெற்றியை பெற்று இவருடைய புகழ் உலகம் முழுக்க பரவுது. ஆசியாவோட சூப்பர் ஸ்டாரா இருந்தவர் உலகம் முழுக்க சூப்பர் ஸ்டாரா மாறுறாரு. கோடிக்கணக்கான ரசிகர்கள் ப்ரூஸ்லியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் மட்டும் உலகம் முழுக்க 5500 கோடியை 1973 வசூல் பண்ணிருக்கு. இவருடைய புகழ் கொடிகட்டி பறந்துட்டு இருக்கும்போதுதான் துரதிருஷ்டவசமா இந்த படத்தோட ஹாங்காங் ரிலீஸ்க்கு 6 நாட்கள் முன்னாடி ப்ரூஸ்லி இறந்து போயிடுறாரு. இவரோட மரணத்தை பத்தி பல மர்மமான செய்திகள் ஏற்பட இவரோட ரசிகர்கள் சந்தேக கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இவரை தொடர்ந்து 1994 இவரோட பையன் பிராண்டனும் தி குரோ படத்துல நடிக்கும் போது கன்ஷாட்ல இறந்து போறான். இவரோட மரணத்தை பத்தியும் பிரத்யேகமான இவரோட டெக்னிக்ஸை பத்தியும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உள்ள அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிருங்க.